நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் அதிமுக மாணவர் அணியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்று நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இது போன்ற எந்த ஒரு மாணவ மாணவியும் உயிரை இழக்கக்கூடாது என்ற வண்ணத்தில் நாம் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வோம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவினர் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பேட்டியளித்த செங்கோட்டையனிடம் நீட் விவகாரத்தில் அதிமுகவின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்க மறுத்த செங்கோட்டையன் கையெடுத்து கும்பிட்டபடி நழுவிச் சென்றார். இதேபோல் தூத்துக்குடியிலும் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவிடம் நெல்லை முழுவதும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை வருங்கால முதல்வரே என்று குறிப்பிட்டு ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் பாஜகவினர் அவர்களது ஆசையை காட்டியுள்ளதாக கூறினார். அதாவது அவங்க கட்சியினுடைய தோழர்களுடைய ஆசை, நாட்டு மக்களோட ஆசை இல்லை. இந்த கட்சி கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த கூட்டணி தர்மபுரி அந்த கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொன்னது வேறு. இவங்க சின்ன சின்ன அபிலாஷைகள் அவங்க கட்சியுள்ள தோழர்களுடைய அபிலாஷைகளை காட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. திண்டுக்கல்லில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். இதேபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.